சொல்லியிருக்கிறாரு. தமிழ் அரசியலில் இருக்கிற தமிழ் அரசியலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. நடிகர் விஜய் பற்றி சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நடிகர் சீமான், பிரேமலதா, விஜயகாந்த் பற்றி சொல்லியிருக்காரு. பிரேமலதா பற்றி சொல்லியிருக்காரு. நல்ல கட்டம் சொல்லியிருக்கிறார். பிரேமலதா, விஜயகாந்த் பற்றி சொல்லியிருக்கிறாரு. ராமதாஸ் பற்றி சொல்லியிருக்காரு. டாக்டர் ராமதாஸ் அன்பு பற்றி சொல்லியிருக்கிறாரு. வைகோ சொல்லியிருக்காரு. திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இவர்களெல்லாம் பற்றி இவர்கள் குணங்கள் எப்படி, எதற்காக அரசியல் இருக்கிறார்கள், மக்கள் நன்மை செய்யவா இல்லையா என்பது குறித்து சொல்லியிருக்கார்கள். இவர்கள் அனைத்தையும் மாமனிதர் மாற்ற விடுப்பதில் தனித்தனி எபிசோட போட்டிருக்காங்க. அதையும் பாருங்கள். இந்த அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன தண்டனை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. நடிகர் விஜய்க்கு ஒரு மரணவாதம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. வைகோ சமயம் மரணம் சமயமாக சொல்லியிருக்கிறாரு. நடிகர் சீமானுக்கு ஒரு வாய் பேச முடியாத ஒரு நோய் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு இவர் ராமதாஸ் அவர்களுக்கு மரணவாதம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர் அரசியல் விட்டு ஓடி விடுவான்னு சொல்லியிருக்கிறாரு.